வணக்கம், வெல்கம் டு Mr.Agarathi. நான் உங்கள் விஜய். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டம் டேக் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு சிம்பிள் பட் ஈஸியான ஒரு ட்ரிக் பண்ண போகிறேன். பட் அதை பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தால் கூட ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் ட்ரை பண்ணுறீங்கன்னா கூட அந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணலாம். பட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் அதுக்கு. ஓகே, என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரேண்டம் டேக் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்து நல்லா ஷஃபிள் பண்ணிக்கலாம். ஷஃபிள் பண்ணிக்கிட்டு நல்லா கட்ஸும் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இப்போ ஆப்போசிட் இருக்கவங்களை கூப்பிட்டு இதில் ஒரு 2 கார்டை சூஸ் பண்ண சொல்கிறேன். இதுலேருந்து ஒரு கார்டை சூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இதில். ஓகே, அது கீழே வச்சுருங்க. அகைன் இந்த செட்லேருந்து ஒரு கார்டு சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ 2 கார்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்னென்ன கார்டு சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் கேமரா எடுத்து காட்டிடுறேன். ஓகே, அவங்க 2 கார்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நான் இதை இப்போது இந்த டெக்கை பாதியாக ஒருத்தர் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த கார்டை தூக்கி அப்படியே மேலே வச்சிடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டெக்கை மேலே வச்சுட்டு பேலன்ஸ்னால் கீழே வச்சுட்டேன். இப்போது இதை நான் ரிஃபில் ஷஃபில் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஓகே, ரிஃபில் பண்ணிட்டேன். அகெயின் சாரி, ஓகே, இப்போ அந்த கார்டு இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாது. அகைன் இன்னொரு ரிஃபில் ஷஃபில் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நல்லாவே ஷஃபில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் கார்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கன்ஃபார்மாக தெரியாது யாருக்கும். எனக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? ஓகே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்களுக்குமே இந்த கார்டு எங்கே இருக்குன்னு தெரியாது. பட் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கார்டை டேப் பண்ணிட்டு இதை ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணும்போது நீங்கள் சூஸ் பண்ண 2 கார்டு மட்டும் என் கையில் இருக்கும். ஓகே, இப்போது என் கையில் ஒரு 2 கார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ண கார்ட்ஸ் இந்த 2 கார்டுமா? இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம வீடியோஸை லைக் பண்ணிவிடுங்க. கீழே கமெண்ட்டில் எப்படி ட்ரிக் இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள். நம்ம வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். மறக்காம அதை கிளிக் பண்ணிட்டு பதிலுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். ஓகே, இந்த ட்ரிக் எப்படி பண்ணலாம் இப்போ பார்க்கலாம். எப்படின்னு பண்ணணும் அப்படின்னா ஒரு ரேண்டம் டேக் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லாவே கட் பண்ணிக்கோங்க, ஷஃபிள் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்பெக்டேட்டர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஒரு கார்டை வாங்கிக்கோங்க. வாங்கி நல்லா இது பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதில் வந்து ஏதோ ஒரு 2 கார்டை சூஸ் பண்ண சொல்லுங்கள். அவங்க சப்போஸ் இந்த கார்டு அவங்க ரேண்டமாக ஏதோ 2 கார்டை சூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, 2 கார்டை சூஸ் பண்ணுறப்போ என்னென்ன கார்ட்ஸ்னு பார்த்துக்கலாம். 5 ஆஃப் டைமண்டும் 10 ஆஃப் ஹார்ட்ஸும் சூஸ் பண்ணியிருக்காங்க. இது 2 எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நடுவில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து சூஸ் பண்ண சொல்லுங்கள். எடுத்து வைக்கிறோங்கும்போது கார்டை தூக்கி வைக்கிறப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல 2 கார்டாக வைப்போம். 2 கார்டு வைக்கும்போது ஒரு கார்டுக்கு பிரேக் வச்சுருங்க. இந்த மாதிரி இப்படி வச்சுருங்க. ஒரு கார்டுக்கு பிரேக் வச்சுட்டு பேலன்ஸை தூக்கி மேலே போடும்போது அப்படியே அந்த பிரேக்கோட அந்த கார்டை அப்படியே வெளியே எடுத்துருங்க. அப்படி எடுத்து இதை அடியில் போட்டுருங்க. சிம்பிளாக அவங்க சூஸ் பண்ணி கொடுத்த முதல் கார்டு மேலேயும் அடுத்த கார்டு கீழேயும் கொண்டு வந்துடும். பட் இதை நீங்கள் அப்படியே ரிவீல் பண்ணிங்கன்னா ட்ரிக் வந்து சுவாரஸ்யமாக அவ்வளோக்கு இருக்காது. நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போது இதுக்கு வந்து ஒரு 2 கட்ஸ் பண்ணலாம். நீங்கள் ரிஃபில் ஷஃபில் பண்ணி காட்டுங்க. ரிஃபில் ஷஃபில் பண்ணும்போது இதில் நம்ம லாஸ்ட் கார்டு ஆன்சர் தெரியும், இல்லை ஃபஸ்ட்டு கார்டு ஆன்சர். ஸோ இந்த டெக்கில் விடும்போது, இந்த பையில் விடும்போது இதை ஃபஸ்ட்டாக கீழே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை விடுங்க. அப்படி விட்டு இதை ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கு மேலே இதை திருப்பி விடுங்க. ஸோ பாட்டம் அண்ட் டாப் கார்டு ரெண்டுமே அப்படியே அதே பொசிஷனில் இருக்கிற மாதிரி மிஸ்மேட்ச் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. இதை கீழே விட்டுட்டு அப்புறம் அதை அப்படியே இந்த பக்கம் ஃபஸ்ட்டு கீழே வந்துடணும், அப்புறம் இது வரணும். ஓகேங்களா, அப்புறம் அப்படியே மேலே இருக்கிற மாதிரி அகைன் அந்த பாட்டம் கார்டு கீழே இருக்கணும். அப்படி வச்சுக்கோங்க. இதில் இன்னொன்று நீங்கள் பண்ணி காட்டலாம். ஒரு ஃபால்ஸ் கட்டுன்னு சொல்லலாம். ஃபால்ஸ் கட் எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நிறைய கையில் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்ப்ரிங் கட் இதை எடுத்துக்கிட்டு திரும்பி இன்னொரு பார்ட்டை 2ஆக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு கீழ் பார்ட்டில் இருக்கிறத இந்த கையில் இப்படி வச்சுக்கோங்க. இந்த கையில் இருந்து இந்த கார்டை எடுத்துக்கிட்டு இதை இப்படி வெளியே எடுத்துருங்க. அகைன் இதை அப்படியே சுற்றி இதுக்கு மேலேயும் இதை அப்படியே இதுக்கு மேலேயும் கொண்டு வந்து வச்சுருங்க. இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த பாட்டம் கார்டும் டாப் கார்டும் அப்படியே இருக்கும். பட் பார்க்குறதுக்கு நல்லா நீங்கள் ஷஃபிள் பண்ண மாதிரி தெரியும். இது திரும்பி வேணால் பண்ணி காட்டுறேன். இதை அப்படியே ஓப்பன் பண்ணுங்கள். தனியாக எடுத்து ரிஃபில் கட் பண்ணி தனியாக கையில் வச்சுக்கோங்க. 2ஆவதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு 2ஆவது இப்படி வைக்கும்போது இந்த கீழே இருக்க பாட்டை தூக்கி இதில் வச்சுக்கோங்க. அகைன் இந்த பாட்டை அப்படியே இந்த நெய்யோடைய வெளியே எடுத்துருங்க.
இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி இதுக்கு மேலே வச்சுட்டு இதை அப்படியே தூக்கி இது மேலே வச்சுருங்க. வேகமாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கட்ஸ் பண்ண மாதிரி தெரியும். பட் நீங்கள் அப்படியே தூக்கி அதை மேலே வச்சிடலாம். உங்களுக்கு எந்த இதுவும் மாறி இருக்காது. மேலே இருக்க கார்டு அப்படியே இருக்கும், கீழே இருக்க கார்ட்ஸும் அப்படியே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ரிஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அது இன்னும் எக்ஸைட்டிங்காக கொண்டு போகணும் அப்படிங்கும்போது இதை நீங்கள் அப்படியே திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுக்கிட்டு இந்த 2 கார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த டாப் கார்டும் பாட்டம் கார்டும் தான் ஆன்சர் நமக்கு தெரியும். ஸோ இந்த 2 கார்டையும் அப்படியே 2 விரலில் பிடிச்சிக்கோங்க. ஃப்ரிக்ஷனில் எப்படி ஒட்டிக்கும். நீங்கள் அப்படி ஃபோர்ஸாக விடும்போது இந்த மேலே இருக்க கார்டும் கீழே இருக்க கார்டு மட்டும் உங்கள் கையில் நிற்கும். மீதி கார்ட்ஸ் அந்த கைக்கு வந்துடும். அதை நீங்கள் கேட்ச் பண்ணிக்கோங்க. இப்படி விடும்போது அப்படியே விட்டு எடுத்திங்கன்னா இந்த கார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த கைக்கு வந்துடும். இந்த கையில் இந்த 2 கார்ட்ஸ் மட்டும் இருக்கும். இந்த 2 கார்டு தான் உங்கள் ஆன்சர் அப்படின்னு காட்டுங்க. அவங்க எப்படி நம்ம உள் நடுவில் வச்ச கார்டு வெளியே வந்து இவ்வளோ ஷஃபில் பண்ணி வெளியே வந்துச்சுன்றது தெரியாது. அவங்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலே ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட மற்ற வீடியோஸ் எல்லாமே இருக்குது. அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோஸையும் பாருங்கள். எல்லாமே எக்ஸைட்டிங்காக இருக்கும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.